டிமாண்டி காலனி 2 இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து படத்தோட புக்கிங் எப்படி இருக்க போகிறது. அதுக்கப்புறமா இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. ஸோ தங்கலான் திரைப்படத்துக்கு இந்த திரைப்படத்தால் பெரும் பிரச்சனை வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ டிமாண்டி காலனி 2 இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்தோட இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள் இதுக்கு முன்பு இயக்கிய கோபுரா திரைப்படம் பெரும் தோல்வி திரைப்படமாக அமைந்ததால் இந்த திரைப்படம் பெரும் வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரு இயக்குனருக்கு இருந்துச்சு. மக்கள் மத்தியிலும் அதை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதே சமயம் டிமாண்டி காலனி 1 திரைப்படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலே டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை எல்லாமே டவுன் படுத்துகிற விதமாக தங்கலான் திரைப்படமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தங்கலான் திரைப்படம் வெளியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, தங்கலான் திரைப்படமும் டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ஒரே நாள் வெளியானதால் தங்கலான் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னென்னா, டிமாண்டி காலனி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பெருசாக இல்லாமல் தான் இருந்துச்சு. முக்கியமாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் டிமாண்டி காலனிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. தங்கலான் திரைப்படத்துக்குனா ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் பெரிய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் முக்கியமாக கலெக்ஷன் வைஸும் பெருசாக பண்ணியது. இது வரைக்குமே, அதாவது இன்னும் நைட் ஷோ முடியல, நைட் ஷோ முடிகிற வரைக்குமே நைட் ஷோ அண்ட் ஆஃப்டர்நூன் ஷோ அது எதுவுமே கணக்கெடுக்காமல் ஃபஸ்ட்டு 2 ஷோ மட்டும்தான் கணக்கெடுத்திருக்காங்க. அது மட்டுமே 7 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்தில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதே மாதிரி டிமாண்டி காலனி படத்தை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் டே கலெக்ஷன் 2 கோடிக்கும் மேலே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இந்த 2 திரைப்படத்துக்கும் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் வெளியாகி கொண்டு இருக்குது. முக்கியமாக டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு குழந்தைங்களோட போய் பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. தங்கலான் திரைப்படத்துக்கும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலுமே டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை எல்லாரும் தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் இப்போ தங்கலான் திரைப்படத்துக்கு என்ன ஆகியிருக்குன்னா, ஸோ நைட் ஷோ தங்கலான் திரைப்படத்தோட புக்கிங் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தெரிகிறது. இந்த சைடு பார்த்தா டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட புக்கிங் நைட் ஷோ ரொம்ப ரொம்ப அதிகமாக அடித்திருக்கு. 2 திரைப்படத்துக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருவதால் 2 திரைப்படத்தையும் மக்கள் பார்க்க ஆர்வம் காட்டுகிறார்கள். ஸோ தங்கலான் திரைப்படம் 140 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம் ஃபஸ்ட்டே உலக அளவில் 40 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடும். ஸோ அடுத்தடுத்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் இன்னும் கலெக்ஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சமயத்தில் தான் டிமாண்டி காலனி 2, அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் அவர்கள், ரகுதாத்தா, இந்த 3 திரைப்படமும் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருப்பதால் இப்போ தங்கலான் திரைப்படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. டிமாண்டி 2 திரைப்படத்தோட கலெக்ஷன் அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் புக்கிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது தங்கலான் திரைப்படத்தோட புக்கிங் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்கிறது. இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருப்பதால் மீண்டும் தங்கலான் புக்கிங் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தா டிமாண்டி காலனி 1 ஃபஸ்ட் டேவை விட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் படத்துக்கு வந்ததால் அடுத்தடுத்து டிக்கெட் புக்கிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. தங்கலானை விட ரொம்ப அதிகமாக டிமாண்டி காலனிக்கு படத்துக்கு எல்லாரும் புக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ போகிற போக்கு பார்த்தா டிமாண்டி காலனி அதிகமான வசூல் தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிமாண்டி காலனி இது வரைக்குமே ஃபஸ்ட் டே மட்டுமே 2 கோடியும், இந்த சைடு பார்த்தா விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படம் ஃபஸ்ட் டே உலக அளவில் 40 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தங்கலான் திரைப்படத்தை பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஸோ எதையுமே நம்மளால் இப்போ முடிவு பண்ண முடியாது. அடுத்தடுத்து வர வீக்கில் தங்கலான் திரைப்படத்தை பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் முடிவு பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் இப்போ டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட அடுத்தடுத்த நாட்களோட புக்கிங் அதிகரித்து கொண்டு இருக்குது. தங்கலான் திரைப்படத்தோட புக்கிங்கும் அதிகமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்பீடாக கிடையாது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்களாம் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை பார்த்தீங்களா? தங்கலான் திரைப்படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்டில்
டிமாண்டி காலனி 2 இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து படத்தோட புக்கிங் எப்படி இருக்க போகிறது, அதுக்கப்புறமா இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. ஸோ தங்கலான் திரைப்படத்துக்கு இந்த திரைப்படத்தால் பெரும் பிரச்சனை வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ டிமாண்டி காலனி 2 இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான காரணம் என்னென்னா, இந்த திரைப்படத்தோட இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள் இதுக்கு முன்பு இயக்கிய கோபுரா திரைப்படம் பெரும் தோல்வி திரைப்படமாக அமைந்ததால் இந்த திரைப்படம் பெரும் வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஒரு இயக்குனருக்கு இருந்துச்சு. மக்கள் மத்தியிலும் அதை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதே சமயம் டிமாண்டி காலனி 1 திரைப்படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனாலே டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை எல்லாமே டவுன் படுத்துகிற விதமாக தங்கலான் திரைப்படமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தங்கலான் திரைப்படம் வெளியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, தங்கலான் திரைப்படமும் டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ஒரே நாள் வெளியானதால் தங்கலான் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னென்னா, டிமாண்டி காலனி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பெருசாக இல்லாமல் தான் இருந்துச்சு. முக்கியமாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் டிமாண்டி காலனிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. தங்கலான் திரைப்படத்துக்குனா ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் பெரிய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் முக்கியமாக கலெக்ஷன் வைஸும் பெருசாக பண்ணியது. இது வரைக்குமே, அதாவது இன்னும் நைட் ஷோ முடியல, நைட் ஷோ முடிகிற வரைக்குமே நைட் ஷோ அண்ட் ஆஃப்டர்நூன் ஷோ அது எதுவுமே கணக்கெடுக்காமல் ஃபஸ்ட்டு 2 ஷோ மட்டும்தான் கணக்கெடுத்திருக்காங்க. அது மட்டுமே 7 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழகத்தில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதே மாதிரி டிமாண்டி காலனி படத்தை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் டே கலெக்ஷன் 2 கோடிக்கும் மேலே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இந்த 2 திரைப்படத்துக்கும் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் வெளியாகி கொண்டு இருக்கு. முக்கியமாக டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு குழந்தைங்களோட போய் பாருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. தங்கலான் திரைப்படத்துக்கும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தாலுமே டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை எல்லாரும் தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் இப்போ தங்கலான் திரைப்படத்துக்கு என்ன ஆகியிருக்குன்னா, ஸோ நைட் ஷோ தங்கலான் திரைப்படத்தோட புக்கிங் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தெரிகிறது. இந்த சைடு பார்த்தா டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட புக்கிங் நைட் ஷோ ரொம்ப ரொம்ப அதிகமாக அடித்திருக்கு. 2 திரைப்படத்துக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருவதால் 2 திரைப்படத்தையும் மக்கள் பார்க்க ஆர்வம் காட்டுகிறார்கள். ஸோ தங்கலான் திரைப்படம் 140 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் உருவாக்கின திரைப்படம் ஃபஸ்ட்டே உலக அளவில் 40 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடும். ஸோ அடுத்தடுத்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் இன்னும் கலெக்ஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சமயத்தில் தான் டிமாண்டி காலனி 2, அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் அவர்கள், ரகுதாத்தா, இந்த 3 திரைப்படமும் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருப்பதால் இப்போ தங்கலான் திரைப்படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. டிமாண்டி 2 திரைப்படத்தோட கலெக்ஷன் அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் புக்கிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது தங்கலான் திரைப்படத்தோட புக்கிங் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்கிறது. இப்போ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருப்பதால் மீண்டும் தங்கலான் புக்கிங் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தா டிமாண்டி காலனி 1 ஃபஸ்ட் டேவை விட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் படத்துக்கு வந்ததால் அடுத்தடுத்து டிக்கெட் புக்கிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. தங்கலானை விட ரொம்ப அதிகமாக டிமாண்டி காலனிக்கு படத்துக்கு எல்லாரும் புக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ போகிற போக்கு பார்த்தா டிமாண்டி காலனி அதிகமான வசூல் தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிமாண்டி காலனி இது வரைக்கும் ஃபஸ்ட் டே மட்டுமே 2 கோடியும், இந்த சைடு பார்த்தா விக்ரம் அவர்களோட தங்கலான் திரைப்படம் ஃபஸ்ட் டே உலக அளவில் 40 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தங்கலான் திரைப்படத்தை பார்க்க ஃபேமிலி ஆடியன்ஸ் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஸோ எதையுமே நம்மளால் இப்போ முடிவு பண்ண முடியாது. அடுத்தடுத்து வர வீக்கில் தங்கலான் திரைப்படத்தை பார்த்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் முடிவு பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் இப்போ டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட அடுத்தடுத்த நாட்களோட புக்கிங் அதிகரித்து கொண்டு இருக்குது. தங்கலான் திரைப்படத்தோட புக்கிங்கும் அதிகமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்பீடாக கிடையாது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்களாம் டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தை பார்த்தீங்களா, தங்கலான் திரைப்படத்தை பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்டில்